கும்பராசி நண்பர்களே, பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மை இருக்கும். காலபுருஷ தத்துவத்தின் 12 வீடுகளில் பாத்தீங்கன்னா 11வது வீடான லாபஸ்தானம் கும்பராசி. அப்போ கும்பராசியில் பிறந்தவர்கள் எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் எப்படி பிறந்திருந்தாலும் லாபத்தை நோக்கியதாக அவருடைய பயணம் இருந்து கொண்டிருக்கும். அவருடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு தெரியாது. என்ன சிந்திக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பது மற்றவர்கள் தெரியாது. ஆனா ஒரு அமைதியான போக்கு இருக்கும். அதே நேரத்தில் மனதிற்குள் திடமான ஒரு எண்ணம் இருக்கும். இதைத்தான் செய்ய போகிறோம், இப்படித்தான் செய்ய போகிறோம், இதைத்தான் சாதிக்க போகிறோம் எண்ணம் இருக்கும். ஆனா வெளியில தெரியாது. ராசிநாதன் பாத்தீங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு, மந்தக்காரகன்னு பேரு. பெருசா எடுத்த உடனே அப்படி கத்தி வீசிட மாட்டார். நிதானமாக கொஞ்சம் அமைதியா சாதிக்க வேண்டியதை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலையினை இந்த கும்பராசினருக்கு கொடுப்பா சனி பகவான். சரி, எது இருந்தாலும் சரிதான். கிரகங்கள் மற்ற கிரகங்கள் இருக்காங்கல்ல, அதே சனி பகவானே இருக்காருல்ல. இப்ப 7.5 சனியுடைய காலகட்டம், 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அது நல்ல வேலை. பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். அது ஒரு பக்கம், அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கு மேலாக பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கும்பராசினருக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தை பற்றி பலமுறை சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருங்க, புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பயணம் வேண்டாம், வாகனத்துல போகும்போது கவனமா இருங்க. இப்பொழுதும் அதைத்தான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கவனமா இருங்க. மறுபடியும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஒரு நல்ல நிலை உங்களுக்கு இருக்கு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை பாத்தீங்கன்னா தொழில், வியாபாரம், உத்தியோகம், சுய தொழில் எல்லாவற்றிலும் ஆதாயம் காணக்கூடிய, பணப்புழக்கத்தை காணக்கூடிய, சனிக்கிழமை மாலையில் கையில் பணத்தை பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் கும்பராசினருக்கு இருக்கு. அப்போ வார பலன் சாதகமா இருக்கு. முதல் 2 நாட்கள் சந்திராஷ்டமம், மற்ற 5 நாட்கள் யோகமா இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா கடந்த 1 மாதமா கொஞ்சம் ஏதோ நல்லபடியா போயிட்டு இருக்கு கும்பராசிக்கு. அதற்கு காரணம் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சூரியன், 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதன். இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் 6ஆம் இடத்தை விட்டு புதன் 7ஆம் இடத்துக்கு போக போறாரு. சூரியனும் 6ஆம் இடத்தை விட்டு செவ்வாய்க்கிழமை 7ஆம் இடத்துக்கு போக போறாரு. அப்போ செவ்வாய்க்கிழமை வரையில் ஒரு யோகம் இருக்கும். செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு அந்த யோகத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். அது நல்ல மாற்றமா என்றால் இல்லை. அப்போ அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை முதலே கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க, கவனமாக செயல்படுங்க. சில பேருக்கு திடீர் இடமாற்றம் வருங்க. உத்தியோகத்தில் இருக்கும் சிலருக்கு திடீரென்று இடமாற்றம் ஏற்படும். ஒரு வாடகை வீட்டுல கொடுத்தனம் பண்ணுவீங்க, வசதியான வீட்டுக்கு இடம் மாத்துவீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை இந்த நேரத்துல உங்களுக்கு ஆவணி மாதம் பிறந்தவுடன் ஏற்பட இருக்கிறது. அது வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக கூட சில பேர் கடை வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த கடையை வேற இடத்துக்கு மாத்தலாம், சொந்த இடத்துக்கு மாத்தலாம். அப்போ ஒரு இடம் மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. அது வசிக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, இடம் மாற்றம் என்பது இந்த நேரத்துல இருக்கு. நிறைய நெருக்கடிகளை காண வேண்டிய நேரம் தான். இருந்தாலும் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ பொன் பொருளுக்கு குறைவு இருக்காது, வரவிற்கு குறைவு இருக்காது, வீட்டுல சந்தோஷம் இருக்கு, அதற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு வரீங்க இல்லையா, அந்த தொழில ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஆதாயம் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது கொஞ்சம் நிம்மதியான உறக்கம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீண் செலவுகள் குறையும், அலைச்சலும் குறைய ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். இப்ப குடும்பத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அமைதியான நிலை, கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமான நிலையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ராகு ஜென்ம ராசிக்குள்ள ஆசைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கவனமா இருந்துக்குங்க. 7ஆம் இடத்துல கேது, தவறான நண்பர்களுடைய சேர்க்கை இந்த நேரத்துல வேண்டாம், அது சிக்கல்களை ஏற்படுத்தி விடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக, கவனமாக, பொறுமையாக, நிதானமாக இருப்பது என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மை அளிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.